ஹலோ எவ்ரிவான். இந்திய ஒர்க் சூப்பராக முடிஞ்சு பாருங்கள். இதான் நம்ம சைட்டு. நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவர் தான் நம்ம கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர். அது ஹீட் இருக்காமா, அப்படி தூக்கிடுது அந்த மிஷினை. இது இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இதை இப்போ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அதாவது என்னென்னா காலம் ஒர்க்கு. காலம் ஒர்க்கு இதெல்லாம் நம்ம தம்பி தான் இந்த ஒர்க்கை நீட்டாக இவனுங்க தான் ஒரு டீமை கொண்டு வந்து மிஷின் கான்கிரீட் மூலம் நீட்டாக அதை கான்கிரீட்டை போட்டு கொடுத்தாங்க. இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, எவ்வளோ மாடினாலும் மேலே நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் பாயிண்ட் லோடு எல்லாமே பாயிண்ட் லோடு. ஒவ்வொரு காலத்துலேயும் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும். இப்போது லோடு பியரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் யூடிஎல் லோடு மீன்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அந்த லோடோட வேரியண்ட் எப்படி இருக்கும்னா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாயிண்ட் லோடு ஆட் ஆகும். அது எந்த இடம்னா காலம். நம்ம எத்தனை காலம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அத்தனை காலத்தில் மட்டும்தான் அதனோட லோடு இருக்கும். இப்போ இந்த பீம் பேர் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை? இது என்னென்னா, இந்த பீம் தான் கிரேட் பீம் அப்படிம்போம். இந்த பீம் தான் இதை காலத்தை ஃபுல்லாக டை பண்ணக்கூடிய செக்ஷன் இது. இதோட சர்ஃபேஸ் கான்கிரீட் சர்ஃபேஸில் தான் நம்ம என்ன செய்திருக்கோம், ஃபுல்லாக இந்த கிரேட் பீமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஒரு பெல்ட் கான்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே பிசிசி ஒர்க் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் ஒர்க் பண்ணி மேலே நம்ம மேலெல்லாம் விட்டு அதுக்கு மேலே தான் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது இதோட பேர் என்ன, சூப்பர் ஸ்ட்ரக்சர். நம்ம மேலே இது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரக்சர். இப்போது சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேலை இன்னும் எப்படி இருக்குன்னா, இன்னும் முடியலை. இப்போ தான் கிரேட் பீம் போட்டிருக்கோமா, இதுக்கு மேலே செங்கல் கட்டி அதுக்கப்புறம் தான் பெல்ட் கான்கிரீட் போட்டு தான் மேலே பண்ணுவோம். இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப பாதுகாப்பானதாகவும் தரமானதாகவும் இருக்குது. அதை நம்ம கவரிங்கெலாம் அதை ரொம்ப சூப்பராக பார்த்து எடுத்து பண்ணால் தான் அதுவுமே சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா அதுவுமே ஃபெயிலியராக தான் அமையும். நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையும் அந்தந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த கான்கிரீட்டோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோலாம் நீட்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் இன்சியல் க்யூரிங்கான கொஞ்சம் நேரத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் மைல்டு கிராக்லாம் தவிர்க்கப்படும். முடிஞ்சதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா